பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம டெய்லி பிரெட் டேல்ஸ் சேனல் உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு அவரோட வார்த்தை என்னன்னு கேட்போமா? வாங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆபகுக் 2:3. ஜிம்மிக்கு வழக்கமான இரவுகளை போலத்தான் அஞ்சு இருந்தது. ஜிம்மியோட அம்மா வேலையில மூழ்கி போயிருந்தனால நேரம் போனதே தெரியலையா. அன்று பௌர்ணமி நாளாக இருந்தனால நிலா ஒளி ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ள வந்துச்சான். அவங்க அம்மா கடிகாரத்தை பார்த்தாங்களாம். வழக்கமாக தூங்கும் நேரத்தை விட இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சேன்னு சொல்லி ஜிம்மிய கூப்பிட்டு, நீ மாடிக்கு போய் ஒரு ரூம்ல படுத்துக்கோ, அம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டு உன்னை பார்க்க வரேன்னு சொன்னாங்களாம். ஜிம்மியும் மாடிக்கு போனாரு. எப்பவுமே படுத்தோன தூங்கிடும் ஜிம்மிக்கு அன்னைக்கு தூக்கமே வரலையா. ஜன்னல் வழியாக பளிச்சுன்னு தெரிஞ்ச நிலாவை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே இருந்தானா. அவன் கண்கள்ல தூக்கமே இல்லையா, வியப்பும் ஆர்வமும் மட்டும்தான் இருந்துச்சான். 1 மணி நேரம் கழிச்சு அவங்க அம்மா மாடிக்கு வந்து ஜிம்மிய பார்த்துட்டு, என்ன ஜிம்மி, நீ இன்னும் தூங்கலையா, நிலாவை பார்த்துட்டே இருக்கிறன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவன், அம்மா அந்த நிலாவை பாத்தீங்களா, ஒரு நாள் நான் அந்த நிலாவுல நடப்பேம்மான்னு தன்னோட தனியாத ஆசைய அவங்க அம்மாட்ட சொன்னானா. ஆனா அவனோட கனவை சிதைக்க கூடிய அளவுல அவன் எலும்புகள் நொறுங்கி போற அளவுக்கு மிகப்பெரிய விபத்தை சந்திச்சானா. சூழ்நிலைகள் பாதகமாக தெரிஞ்சாலும் அவனோட விருப்பம் மட்டும் அவன் மனசை விட்டு விலகவே இல்லையா. ஆமாங்க, அவன் தரிசனம் குறித்த நாள்லயே நிறைவேறிருச்சு. நிலாவுல காலடி எடுத்து வச்சு நடந்த 8வது நபரு இந்த ஜிம்மி என்ற ஜேம்ஸ் இர்வின் தான். இப்படிதாங்க தேவன் நம்ம எல்லாரையும் குறித்து உயர்ந்த திட்டங்களை வச்சிருக்கிறாங்க. நம்ம தேவனோட இணைந்து தேவன் நமக்கு வச்சிருக்கிற திட்டங்களை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த விரும்பணுங்க. ஒருவேளை தேவன் நம்ம வாழ்க்கையில கொடுத்த தரிசனங்கள் நிறைவேற முடியாதது போல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா குறிச்ச காலத்துல அது நிச்சயமா நிறைவேறும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருக்கணுங்க. தேவன் உங்களை குறிச்சு பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறாங்க. பாதகமான சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி தரிசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேற உதவி செய்வாங்க. ஆமென். Share this word with others and be a blessing in someone's life.